வந்து எல்லா லேடிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவும் பிடிக்காது. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எரியற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம வீட்ல நிறைய ஃபங்ஷன்லாம் வருது. நம்ம நிறைய பூண்டு உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு மூட்டை மூட்டை பூண்டா இருந்தாலும் ஈஸியா வந்து நீங்க உரிச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பூண்டு பல்ல வந்து செப்பரேட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம பூண்டு உரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி நடுவுல வந்து வச்சுக்கலாம். நான் வீடியோல காட்டுறதுக்காக கொஞ்சமா மட்டும் பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு பூண்டு வேணாலும் இந்த மாதிரி தனித்தனியா பூண்டு பல்ல வந்து உரிச்சிட்டு இதுல வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். இதுல வந்து நம்ம விசில்லாம் போடக்கூடாது. இது லைட்டா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு 2 செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி இதுல தண்ணிலாம் வரும். ஒரு மாதிரி புகை மாதிரி ஸ்ட்ரீம் வரும் இல்லையா, அந்த டைம்ல வந்து நீங்க வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி பொங்கி வருது. ஸோ இந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. கிண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான கிண்ணமா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் வச்சனால தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போயிடுச்சு. ஸோ அதனால பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா அகலமா கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம உரிச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு பூண்டா இருந்தாலும் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உரிச்சிடலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோல அந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸியா வந்து உரிச்சிட்டேன். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கிறதுக்குலாம் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பூண்டு உரிக்கணும்னா கண்டிப்பா இந்த டிப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, பூண்டு உரிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை முடிச்சு வச்சிட்டீங்கன்னா டெய்லி நீங்க செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து முடிச்சிடலாம். ஸோ பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளவு அழகா ஈஸியா வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம நகத்தை போட்டு உரிச்சிட்டு கத்தி வச்சு உரிச்சிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வந்து நீங்க உரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா